அண்ணாமலை கோபத்தோட மனோஜ ஓங்கி ஒரு அறை விடுறாரு. அதை தடுக்க வர விஜயாவுக்கும் ஒரு அறை விழுகுது. என்ன விஜயா, என்ன நினைச்சுக்கிட்ட? நான்லாம் ஒரு மனுஷன் இல்ல, என்கிட்ட எந்த விஷயமும் சொல்ல வேணான்னு நீ நினைச்சிட்டியா? அது எப்படி? எனக்கு தெரியாம ஒரு விஷயத்த செஞ்சிடலாம் நீ நினைச்ச அப்படின்னு அண்ணாமலை கத்துறாரு. அது இல்லங்க, அது வந்து அப்படின்னு விஜயாவும் மனோஜும் இல்லப்பா, அது வந்து இல்லப்பா. டேய், ஏன் கையெழுத்த நீ எப்படிடா போடலாம்? இது எவ்வளவு பெரிய போர்ஜரின்னு உனக்கு தெரியல? யாரடா ஏமாத்தலான்னு பாக்குற? அந்த ரோஹிணியோட சேர்ந்து உனக்கும் கெட்ட புத்தி வந்துருச்சா, இல்ல உன்னோட சேர்ந்து அந்த ரோஹிணிக்கும் கெட்ட புத்தி வந்துருச்சா? டேய், உன் வாழ்க்கையே இன்னைக்கு கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சுகிட்டு இருக்கு. உன்னை ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிருக்கா, அதெல்லாம் யோசிக்க கூட இல்லாம நான் கையெழுத்து போட்ட மாதிரி நீ எப்படா போட முடியும் அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாரு. ஸ்ருதி வேகமா உள்ள வராங்க. ஸ்ருதி, வாமா. அங்கிள், நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அங்கிள். அவங்க கிட்ட விட்டுட்டு வரல, அதான் போன்லயே சொல்லிட்டியம்மா. எனக்கு விஜயா செஞ்சதை நினைக்க நினைக்க ஆத்திரமா வருது. எப்படிமா, எப்படி நீ கண்டுபிடிச்ச? இல்ல அங்கிள், நான் அந்த ரெஸ்டாரண்ட்ல என் ஃப்ரெண்ட மீட் பண்ணணும்னு சொல்லி போயிருந்தேன். ஸ்ருதி தான் ஃப்ரெண்ட மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல டேபிள் புக் பண்ணி உட்காந்துருக்காங்க. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு சிந்தாமணியும் அந்த பினான்சியரும் உள்ள வராங்க. என்ன சிந்தாமணி, என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிருக்காங்க? அட இல்ல சார், நான் தான் இங்க வர சொன்னேன். உங்களோட ஆபீஸ்க்கு தான் வரலான்னு சொல்லிட்டு நானும் விஜயாவும் வந்தோம். அங்க பார்த்தா முத்து வாசல்ல நின்னான். அவன் கண்ணுல பட்டம்னா சரி, காரியத்தை கெடுத்து விட்டுருவான். பத்திரத்தை நம்ம கிட்ட குடுக்க விட மாட்டான். விஜயா ஏதோ என் பேச்சுக்கு மயங்கி பத்திரத்தை பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கு. அந்த கூமுட்டை, அதான் அந்த மனோஜ் அப்பாவோட கையெழுத்தையே போட்டு பேங்க்ல இருந்து பத்திரத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். எவ்வளவு கிரிமினலா யோசிக்கிறான். அவனை விட நான் தேவலதான். மேடம், நீங்க யோசிச்சிருக்கிறது அவனை விட பெருசுதானே. அந்த பத்திரம் என்கிட்ட கிடைச்ச உடனே அந்த பத்திரத்தை என்கிட்ட இருந்து நீங்க வாங்கிடுவீங்க. உங்களுக்கு அந்த பத்திரம் கையில கிடைச்சாலே போதும். அதுக்கப்புறம் அந்த விஜயாவுக்கு பத்திரம் கிடைக்கவே கிடைக்காது. விஜயாவ அந்த வீட்டை விட்டு துரத்திடுவீங்கல்ல. எல்லாம் உங்க திட்டம் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னு பினான்சியரும் சொல்றாரு. அதனாலதான் சார் இந்த ரெஸ்டாரண்ட் காமன் பிளேஸ், இங்க ஏதோ சாப்பிட வர மாதிரி ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லி விஜயாவையும் மனோஜையும் இங்க வர சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன இது, சிந்தாமணி நம்ம குடும்பத்து விஷயத்தான் பேசிக்கிட்டு இருக்கா? ஐயோ அப்படின்னு ஸ்ருதி யோசிக்கிற நேரத்திலேயே விஜயாவும் மனோஜும் சிரிச்சுக்கிட்டே உள்ள வராங்க. சிந்தாமணி, நீங்க சொன்ன மாதிரியே சார் கொடுத்த செக்க பேங்க்ல கொடுத்துட்டு கடன் எல்லாம் அடைச்சிட்டு பத்திரத்தை மீட்டிட்டு வந்துட்டேன். 16 லட்சம் ரூபாய் சாரு ஒரே செக்கா கொடுத்தாருல, இப்ப எனக்கு பாரம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு விஜயா பேசுறாங்க. சிந்தாமணி உடனே, என்ன விஜயா, பத்திரம் வந்துருச்சுல, ஒன்னும் பிரச்சனை ஆகலையே? மனோஜ் அண்ணாமலை சாரோட கையெழுத்த போடுறதுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடலையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, எங்க அப்பாவோட கையெழுத்த நானே போட்டுருவேன் அப்படின்னு மனோஜும் சொல்றான். விஜயாவும் பத்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது ஸ்ருதிக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுது. ஆஹா, நம்ம ஆன்ட்டிய ஏமாத்தி இந்த சிந்தாமணி ஏதோ வேலை செய்ய போது போல இருக்கு. அதான் ரொம்ப தெளிவாவே சொல்லிச்சே, அந்த மொத்த வீட்டையும் ஆட்டைய போட்டுக்கலாம்னு சொல்லி. இத இப்படியே விடக்கூடாது. 16 லட்சத்துக்கு இந்த வீட்டு பத்திரத்தை அப்படியே இவங்க கிட்ட கொடுக்க போறாங்களா? இன்னைக்கு நான் பண்றேன் அப்படின்னு ஸ்ருதி வேகமா போய் சிந்தாமணி, விஜயா கிட்ட பத்திரத்தை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. விஜயா பேகுக்குள்ள இருந்து பத்திரத்தை எடுத்து குடுக்கலாம்னு நினைக்கும் போது ஸ்ருதி வேகமா போய் விஜயா கையில இருந்த பத்திரத்தை வெடுக்குன்னு புடிங்கி எடுத்துக்கிறாங்க. பார்த்தா எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. விஜயா உடனே, ஐயோ ஸ்ருதி எங்க இங்க வந்தா, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானே நினைச்சேன் அப்படின்னு விஜயா மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. சிந்தாமணியும், போச்சுடா, அங்கதான் முத்து இருக்கான்னு நினைச்சு இங்க வந்தேன், இங்க இவ வந்துட்டாளா? என்னம்மா ஸ்ருதி, நீ எதுக்கு உங்க ஆன்டிகிட்ட இருந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வாங்குற? குடு, அது எங்களோட பேப்பர் அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க. எதுக்கு சிந்தாமணி இந்த பேப்பர் உங்களுக்கெல்லாம்? இது எங்க வீட்டோட டாக்குமெண்ட் தானே அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. உடனே விஜயா, இல்லம்மா ஸ்ருதி, அப்படி இல்ல, வீடு கடன்ல இருந்துச்சுல, அந்த கடனுக்கான பணத்தை சார் கொடுத்துட்டாரு. 16 லட்சம் ஒரே செக்ல கொடுத்தாரு. பத்திரத்தை மீட்டிட்டு வந்து அவர்கிட்ட குடுக்கறதானமா கரெக்ட்? 16 லட்சத்துக்கு அவர்கிட்ட தானே இந்த பத்திரம் இருக்கணும். ஐயோ ஆன்ட்டி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பேங்க்ல இருந்தா நம்ம எப்ப வேணா போய் எடுத்துக்க முடியும். இந்த பத்திரம் இவங்க கிட்ட இருந்தா இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கல்ல. ஏன் ஆண்டி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. சிந்தாமணி உடனே, ஐயா ஸ்ருதி கண்ணு, என்ன நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற? பேங்க்ல இருக்க மாதிரிதான் சார்கிட்டயும் இருக்க போகுது, இல்ல என்கிட்டயும் இருக்க போகுது. இதுக்கு எதுக்கு நீ பதறிக்கிட்டு உங்க அத்தையையும் பதற வைக்கிற? பேசாம குடுக்கண்ணு
அப்படின்னு சிந்தாமணி கேக்கும்போது ஸ்ருதி சொல்றாங்க, இங்க பாருங்க சிந்தாமணி, ஆன்ட்டிய ஏமாத்துற மாதிரி என்னையெல்லாம் ஏமாத்த முடியாது. பத்திரத்தை உங்ககிட்ட நான் தர மாட்டேன். அங்கிள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது. அங்கிளுக்கு தெரியாம இத உங்ககிட்ட நான் தரமாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லும் போது அந்த பினான்சியருக்கு சிந்தாமணி கண்ணை காட்டுறாங்க. பினான்சியர், என்ன மேடம், விஜயா மேடம்க்கு நான் 16 லட்சம் ரூபாய் ஒரே செக்கா கொடுத்தேன். அதான் இவங்க சொன்னாங்கல்ல, அதுக்கு எனக்கு ஒரு கேரண்டி வேணாமா? இந்த வீட்டோட டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருக்கணும். ஹலோ, 16 லட்சம் ரூபாய் செக் தானே, நான் தர சொல்றேன். நான் எங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கி தரேன். இந்த பத்திரம் எங்க இருக்கணுமோ அங்கே இருக்கட்டும், உங்ககிட்ட தர முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வேகமா அங்க இருந்து நடந்து வராங்க. சிந்தாமணி உடனே, விஜயா எப்படி உன் மருமக இங்க வந்தா பாரு, காரியமே கெட்டு போச்சு அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. சிந்தாமணிக்கு ஐயோ பத்திரம் போகுதே, பத்திரம் கையில கிடைச்சிட்டா இந்த விஜயாவையும் மொத்த குடும்பத்தையும் வீட்டை விட்டு துரத்திடலான்னு பார்த்தா இப்ப போய் இந்த பிள்ளை எங்க இருந்து வந்தா அப்படின்னு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. விஜயா ஸ்ருதி பின்னாடியே மனோஜையும் கூட்டிக்கிட்டு ஓடி வராங்க. ஸ்ருதி வேகமா அவங்க கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே எல்லா விஷயத்தையும் அண்ணாமலை கிட்ட அவசர அவசரமா சொல்லிடுறாங்க. விஜயா பின்னாடியே உள்ள வராங்க. விஜயா உள்ள வந்த உடனேயே மனோஜுக்கு ஓங்கி ஒரு அடி. விஜயாவை வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு அண்ணாமலை கத்துறாரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வீட்டு பத்திரத்துல நானும் தானே கையெழுத்து போடணும், எப்படி நீ எடுத்த அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. மனோஜ், அப்பா அது வந்துப்பா, நானே உங்க கையெழுத்தெல்லாம் நல்லாவே போடுவேன்ப்பா. டேய், இது எவ்வளவு பெரிய கேஸ் தெரியுமா? கிரிமினல்டா, ஃபோர்ஜரி. அடுத்தவங்க கையெழுத்த நீ எப்படா போட முடியும்? அப்பாவா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், யார் செஞ்சாலும் தப்புதான். ஸ்ருதிமா நல்ல விஷயம் செஞ்சமா, 16 லட்சம் இப்போ இமீடியட்டா எப்படி ஏற்பாடு பண்றது அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி சொல்றாங்க, அங்கிள் நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க, எங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அந்த பினான்சியருக்கு நான் கட்டிடுறேன். அந்த சிந்தாமணி கிட்ட நம்ம வீட்டோட டாக்குமெண்ட் போக கூடாது, அதுக்காகத்தான் நான் எங்க அப்பா கிட்ட வாங்கி கட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படியோ எங்க அப்பாக்கு காசை கொடுத்துக்கலாம். பினான்சியர் கிட்ட இருக்க போது அதுக்கு எங்க அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கினா ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. மனோஜ அண்ணாமலை பெல்ட் கழட்டிட்டு அடிக்கிறாரு. விஜயா வேகமா வந்து, ஏங்க விடுங்க அப்படின்னு சொல்லும் போது, உன்னை வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்னேன்ல, பொய் சொல்லி ஏமாத்தின அந்த ரோகிணியும் நீயும் ஒண்ணுதானே. ரோகிணி மனோஜா ஏமாத்தினா, மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தினா, நீ என்னைய ஏமாத்திட்ட, எனக்கே துரோகம் பண்ணிருக்கிற. என்கிட்ட சொல்லாம பேங்க்ல இருக்க வீட்டு பத்திரத்தை நீ எப்படி எடுத்து சிந்தாமணி கிட்ட கொடுக்க முடியும்? சிந்தாமணி எவ்வளவோ பணம் கொடுக்கட்டும், அதை எப்படி என்கிட்ட கேட்காம செய்வ? நான் தான் முதவே வேண்டான்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு அண்ணாமலை கத்துறாரு. சிந்தாமணி ரவுடி பொம்பளை, அது சகவாசம் வேணான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நாளைக்கு அதுவே உன்னைய காலவாரி விடாதா அப்படின்னு அண்ணாமலை கோவத்தோட கத்துறாரு. ஸ்ருதி சொல்றாங்க, ஆமா அங்கிள், நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லும் போது விஜயா, ஏங்க நீங்க சும்மா இருங்க. ஸ்ருதி நீ சும்மா இரு, சிந்தாமணி என்னோட ஃப்ரெண்டு, அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. என்ன ஆண்டி அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க? நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நாங்க என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சிந்தாமணியும் அந்த பினான்சியரும் ஏற்கனவே வந்துட்டாங்க. அவங்க என்ன பேசினாங்க தெரியுமா அப்படின்னு தான் போன்ல சிந்தாமணி பேசினத ரெக்கார்ட் பண்ணியிருந்த ஸ்ருதி அத போட்டு காட்டுறாங்க. இப்பதான் விஜயாவுக்கு எல்லா விஷயமும் புரியுது. தெரியுதா விஜயா, தெரியுதா? ஒரு சின்ன பிள்ளைக்கு இருக்க அறிவு கூட உன்கிட்ட சுத்தமா இல்ல. வீட்டை விட்டு வெளியில போ. நீ பண்ணின காரியத்துக்கு நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது அப்படின்னு அண்ணாமலை விஜயாவை பெல்ட்டால அடிச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்துறாரு. மனோஜையும் விஜயாவையும் வீட்டை விட்டு வெளியில துரத்துறாரு அண்ணாமலை. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.